வந்து வெந்துட்டு போய் என்ன செய்யறோம், நம்ம புள்ள குட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தியாகம்லாம் செய்யறோம். நம்ம புள்ள குட்டிக்குன்னா செய்வோம். அல்லது நம்ம அண்ணன் தம்பி அத்தா அம்மா உறவினர்கள் ரிலேஷன் இருந்தா அவங்களுக்காக செய்வோம். இவர் யாரு நான் யாரு, இவருக்கே நான் செய்யணும் நம்ம அப்படி நினைக்கிறோம். இவனுக்கு நான் என்ன செய்யறதுங்க, எனக்கு இவன் செய்யறது இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு அப்படி நினைக்காத. நீ உன்னுடைய சொந்தம், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய இது நிக்காம விரிவாக்கு, சேவைகளை வந்து விரிவாக்கு, மனித நேயத்தை கொண்டு வா, மனித சமுதாயத்தை எல்லாம் கவனத்தில் கொள்ளு, மனித சமுதாயத்துக்கெல்லாம் தேவையான தொண்டுகளை செய்யி அப்படிங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் சொல்றாங்க துஐனுர் ரஜுல அலா தாபத்திஹி சதகா. ஒருத்தன் போறான், அவனை வாகனத்துல, அந்த காலத்துல வந்து சைக்கிள் இந்த கார்லாம் கிடையாதுல, பஸ் எல்லாம் கிடையாது, ஒட்டகம் தான் அந்த காலத்துல உள்ள வாகனம். இந்த ஒட்டகம் வந்து உயரமா இருக்கும். இப்ப ஏறிலாம் அப்படி ஏறலாம் முடியாது, ஏற முடியாது. குதிரையிலே அது மாதிரி ஏறி போடலாம், ஒட்டகத்தில் ஏற முடியாது. அதுக்கு வந்து அது மண்டி போட்டு உட்கார்ந்து இருக்கும் போது என்ன செய்யணும், ஏற முடியும். மண்டி போட சண்டித்தனம் பண்ணி சமயத்தில் அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, ஒரு ஆள் தூக்கி விட்டு தான் ஏற்றி விடணும். ஏற்றி விடுறாங்க, ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணாதான் என்ன செய்ய முடியும், வாகனத்தில் ஏறுவதற்கு ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணணும். அவர் பிடிச்சிக்கிட்டு அவர் ஏறி அப்படி உட்கார்ந்துக்கிறார் ஒட்டகத்தில். அப்ப இது முடியாம ஒரு தடுமாறி இருக்கிற ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு இறங்கினாத ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒட்டகம் அவனுக்கு கட்டுப்பட மாட்டேங்குது, குனிய மாட்டேங்குது. குனிஞ்சா ஏறி உட்காந்துக்கலாம், உட்கார வச்சு நின்றுகிட்டு இருக்கு. இவன் போகணும், நான் என்னப்பா செய்யுது, சரி சரி இன்னும் போயிட்டு இருக்க கூடாது. என்ன செய்யணும், கேட்டுவிட்டு ஒரு துஐனுர் ரஜுல அலா தாபத்திஹி, ஒருவனை அவனுடைய வாகனத்தில் ஏறுவதற்கு நீ உதவி செய்யறாயே, அதுவும் சதக்கா, அதுவும் ஈமான்ல உள்ளது. இந்த 72 எதெல்லாம் வருது, ஒருத்தன் அவனுடைய வாகனத்தில் ஏற முடியல, ஏற முடியாதவனை ஏற்றி வைக்கிற. அதே மாதிரி வந்து எத்தனை நம்ம ரோட்ல போகும்போது கண்ணும் தெரியாதவன் வருவான், கிராஸ் பண்றதுக்கு நிப்பான், பாட்டுக்கு போயிட்டு போனவங்க. இந்த மெட்ராஸ் மாதிரி இந்த பெரிய சிட்டிகள்ல எல்லாம் அந்த தன்மை அடிபட்டு போச்சு. எல்லாம் அவன் வேலை, அவன் போயிட்டு இருப்பான். அந்த குருடன் நின்றுகிட்டே இருப்பான் 1/2 மணி நேரம். கண்ணு தெரியாதவன் அவன் ரோட்டை கிராஸ் பண்ணணும், ரோடு கிராஸ் பண்ற ஒரு இடத்துல நிக்கிறான். அவன் வந்து போறதுக்கு முழிக்கிறான், கொஞ்சம் கையை பிடிச்சு கொண்டு போய் அவனை வந்து அதை கடத்தி விட்டுறலாம். இப்படி செய்ய இதை பார்த்துட்டு ஒருத்தன் செய்யாம போறான்னு வைங்க, அவன் ஈமான் குறைவு. ஆமா, சும்மா நான் தான் தொகுட்டேன்ல, நோம்பு நோம்பு எடுத்துட்டு வர்றேன், இதுக்கு மயங்கரவன் இல்ல. அல்ல இந்த பட்டினியா கிடக்குறதுல உனக்கு என்ன கிரேட் ஏறி போயிருமா? இந்த நோம்பு தொழுகை எல்லாம் வந்து பட்டினி போடுறதுக்காக உனக்கு கடமையாக்கப்படல, இதெல்லாம் வேற ஒரு காரியத்தை ஒன்றை உண்டாக்குறதுக்கு தான். அது இந்த நோம்பை தந்தது வந்து பட்டினியாக்குறதுக்கே தரல. அல்லாஹ் அப்படி சொல்லவும் இல்லை. எதுக்கு தந்தாங்கன்னா, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாறணுங்கிறதுக்கு தான் தந்திருக்கிறான். அந்த நோன்பு இறைவனுடைய அச்சத்தை உண்டாக்கணும். எப்படி, இப்படி ஒரு மனுஷனை பார்த்துட்டு கண்டு காணாம போனியடா பாவி இந்த அல்லாஹ் கேட்பான என்று பயந்து நீ உதவி செய்ய ஆரம்பிச்சேன்னா நோன்பு வச்சதனுடைய பயனை நீ அடைஞ்சிருக்கன்னு அர்த்தம். தொழுகையை சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகைங்கிறது அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்து அசிங்கத்திலிருந்து தடுக்கணும். தொழுகிறான், அசிங்கத்தையும் செய்யறான்னா அவன் தொழுவல, இந்த தொழுகை அவனுக்கு என்னத்துக்குங்கிறேன். இந்த தொழுகையினால நீ முட்டி மோதுனதுனால அல்லாவுக்கு என்ன, பள்ளிவாசலுக்கு நஷ்டம், அந்த தண்ணியும் அந்த பாயா நாசமாக, அதை தவிர வேற என்னங்கிறேன். நீ போகாம இருந்தா தண்ணி மிச்சமா போயிருக்கும். பராமரிப்பு செலவு அதிகப்படுத்தினது தவிர இதனால என்ன நன்மை உனக்கு கிடைச்சிச்சு? அப்ப தொழுகைக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னா அந்த தொழுகை எதை உண்டாக்கணும், என்னை படைச்சவன் தடுக்கிறான், அவன் கேள்வி கேட்பான், நான் ஒழுங்கா நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் தொழுகிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொழ ஆரம்பிச்சோம்னு சொன்னா ஒவ்வொன்னையும் பார்ப்போம், இது அல்லாஹ் கேட்பான், இது அல்லாஹ் கேட்பான், இது அல்லாஹ் கேட்பான், இப்படி நடக்கணும். இதுதான் வணக்கத்திற்கு நோக்கமே தவிர வெறுமனே தொழுகையோ வெறுமனே நோன்பு அல்லாஹ்வுக்கு என்னத்துக்குங்கிறேன். அப்படி சொல்றாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மல்லம் இதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. ஒரு மனுஷன் கெட்ட செயல்களை விடவில்லை, கெட்ட பேச்சுகளில் இருந்து விலகவில்லை, இப்படி ஒருத்தர் நடப்பானையானால் இவன் உண்ணாமல் இருப்பதிலோ அல்லது குடிக்காமல் அருந்தாமல் இருப்பதிலோ அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்குது? ஒரு தேவையும் இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடே நீ நோன்பு வச்சுக்கிட்டு கெட்ட செயல் பூரா செய்யற, நீ பசியா இருந்தா எனக்கு என்னடா, எனக்கு தேவையில்லை போடா அப்படிங்கிற அல்லாஹ். ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் கிடையாது. பியதா தாமஹு வ ஷராபஹு, அவனுடைய உணவையும் குடிக்கிற பானத்தையும் விடுறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த அவசியம் இல்லை, போ, இந்த மாதிரியான நோன்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இது. அதனால நம்ம ரோட்ல பாத்துக்கிட்டு நம்ம முஸ்லீம்கிட்ட வரணுங்க, நீங்க இந்த முஸ்லீமா வாழ்ந்தீங்கன்னு வைங்க, இஸ்லாத்துக்கு பிரச்சாரம் வர பண்ணணுமா, இஸ்லாத்தை போய் அடுத்தவனுக்கு பிரச்சாரம் பண்ணணுமா? உங்களை பார்த்தவன வரமாட்டான், ரோட்ல இருந்து அதிசயமா பார்ப்பான், இது கரெக்டா அந்த பாய்மாரெல்லாம் கரெக்டா அந்த ஒரு கூட நிக்க விட மாட்டேங்கிறாங்க,
சைக்கிள்ல விழுந்து கிடப்பான், ஆக்சிடென்ட்ல போய்கிட்டு இருப்போம். இறங்கி என்னப்பா செய்யுது, கொஞ்சம் நிமித்தி வச்ச வண்டி நிமித்த முடியாம நிப்பான், பிறண்டு போயிரும் வண்டி. கொஞ்சம் எமகா மாதிரி வண்டியா இருக்கு, சின்ன பையன் கொஞ்சம் பலவீனமா இருக்கான்னு வைங்களேன், தூக்கி நிறுத்த முடியாது அவனுக்கு. தூக்கி நிறுத்தி ஓரமா நிப்பாட்டி அப்புறமேல பாத்துக்கலாம் தான் சொல்லலாம். நடுரோட்ல கிடக்க வந்துட்டு புளிச்சுட்டு நிப்பான். நம்ம அப்படி அது மாதிரி சந்தர்ப்பங்களை பார்த்துருக்கிறோம். என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். கொஞ்ச நேரம் ஓரமா நின்று ஒதுங்கி அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்றோமா, அந்த நீங்க ஒருத்தன் செய்யும்போது தெரியாது. இது அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சீங்க, எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சீங்க போது ஒருத்தன் கவனிப்பான், அன்னைக்கு ஒருத்தர் அந்த ஆள் பாய் தான் செஞ்சாரு, இன்னைக்கு இந்த பாய் நிக்கிறாரு, இந்த கரெக்டா பாருங்கடா, இதுலடா மார்க்கம், இந்த பாய்மார்கள் பாரு இவ்வளவு அப்படிங்கிற ஒரு பேரை உண்டாக்குனீங்கன்னா பிரச்சாரம் தனியா பண்ணணுமான்னு கேட்கிறேன். இஸ்லாம் ஈர்த்துறாதா? இஸ்லாத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமா இது மாதிரியா நல்ல தனங்க மனசை விரும்புறான், தேடி அலைகிறான், வெற்றிடமா இருக்குது. நாத்திகத்துக்கு எவ்வளவு பிரச்சாரம் பண்றாங்க, எடுபட மாட்டேங்குது. மக்கள் ஆன்மீகத்தை நோக்கி ஓடுறாங்க. எங்கிட்டாவது நிம்மதி கிடைக்காதா, எங்கிட்டாவது மோட்சம் கிடைக்காதா, இப்படியாவது நம்ம நல்லவன் ஆயிரம் ஆக்குறதுக்கு ஒரு வழிமுறை இருக்காதா, அந்த தேட்டத்தை தான் பயன்படுத்திக்கிறாங்க தப்பா. இந்த சாமியார் அவங்களாம் உண்டாகி இங்கிட்டு வாங்கிட்டு கூப்பிட்டு ஏமாத்தி போறாங்க. அதெல்லாம் மக்கள் ஓடுறவன் லேசப்பட்டவன் இல்ல, நல்லது நினைச்சிட்டு போய் ஏமாறான். அவன் போறவன் நல்ல நோக்கத்தெல்லாம் போறான். இவர்கிட்ட போனா சரி நம்ம மோட்சம் அடைஞ்சிடலாம், அவரு அங்க போய் பார்ப்போமே, அவரு அப்படி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறவன் எது கிடந்தாலும் பிடிக்கத்தானே செய்வான். கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறவனுக்கு எந்த ஒரு துணிவு கிடைச்சாலும் அதை வச்சாலும் நம்ம மீட்சி அடைஞ்சிடலாமான்னு நினைக்கிறான். அது அவனையும் சேர்த்து அமுக்க கூடியதா இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். அப்ப அந்த மாதிரி ஆன்மீகத்தினுடைய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு உலகத்துல. எங்கேயுமே அமைதி கிடையாது. அமைதிக்காக அல்ல மோதன் அவன் பாட்டுக்கு எங்கேயாவது அமைதி கிடைக்காதுன்னு ஆய்வு பண்றான். அந்த மாதிரியான நேரத்தில் இங்க இருக்கட்ட அமைதி, இங்க இருக்கட்ட நிம்மதினு எப்படி சொல்றது, நடைமுறை மூலமா சொல்லணும். அப்ப சமூக சேவைகளை எல்லாம் ஒரு தாதி பயனல் இஸ்னைனி சதக்கா. 2 பேர் வர்றாங்க, ஒரு விவகாரம் 2 பேருக்கு மத்தியில சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, நல்லா போட்டுக்கிட்டு பொறுமா இல்லையா, போய்கிட்டு இருக்கும் 2 பேர் சண்டை போடுறாங்க. இல்லைங்க யாராவது இருக்கட்டுமுங்க, 2 பேர் சண்டை போடுறாங்க. அதுல ஏதோ ஒரு நம்ம போய் கேட்கற ஏதாவது செஞ்சு விட்டோம்னா அந்த சண்டையாவது நிக்கும். 2 பேருக்கு நியாயமான ஒரு தீர்வையா சொல்லிட்டு போலாம், என்னப்பா செய்து சொல்லலாம். நம்ம என்ன பண்ணுவோம், அதையும் கண்டுக்கிற மாட்டோம். அருவாளுங்க தீமா நின்றா கூட கண்டுக்கிறாம போயிடும். அப்படிதான் இருக்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஅதிலு பைனல் இஸ்னைனி சதக்கா. 2 பேருக்கு மத்தியில நீங்க நீதி செலுத்துறது இருக்க, அது சதக்கா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல 2 பேர் சண்டை நடக்குது, 2 சஹாபாக்களுக்கு மத்தியில. என்ன சண்டை, கொடுக்கல் வாங்கல் சண்டை தான். இதை கடனை வாங்கி விட்டாரு, வாங்கிட்டு ஒரு கொடுக்கல, குடிச்சுக்கிட்டு 2 பேர் என்னடா தரல, என்னடா நினைச்சிட்டு இருக்கிற, 2 பேரும் பேசிக்க. சஹாபாக்கள் மனுஷன் தானே, அங்க சண்டை நடக்குது பள்ளிவாசல்ல. அது காசு விஷயம்னா கேட்க வேண்டியதில்லை, எல்லா மனுஷனும் காசுன்னா காப்பு தான். சண்டை நடந்துகிட்டு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, வர்றாங்க, என்னப்பா பள்ளிவாசல் சண்டை, என்ன விஷயம், என்னப்பா இல்ல கடன் வாங்கினா கொடுக்க முடியல, வசதி இல்லை, என்ன செய்யறது, அவ்வளவு கேட்க முடியாது, கொஞ்சம் டைம் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ என்னப்பா செய்யுது, சொன்னதுக்கு தர மாட்டேங்கிறான், 2டையும் கேட்கறாங்க. அவருடைய பொசிஷனை விசாரிக்கிறாங்க, என்ன நிலவு பொசிஷன் இல்லை, உள்ள கரெக்டா சொல்லு. உண்மையில அந்த கொடுக்கிற சக்தியில இல்லைன்னு தெரியுது, வாங்கி விட்டாரு, கொடுக்கிற சக்தி இல்லைன்னு தெரியுது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, இவரை கொடுத்தவரை கூப்பிட்டு அப்படிங்கிறாங்க, பாதியை தள்ளுபடி பண்ணிடுறியா, பாவமா இருக்கு, அது தலையிடுறாங்க பாருங்க. கொடுத்த வாஸ்தவம் தான், ஒரு பாதியை தள்ளுபடி, நீங்க சொன்னா தள்ளுபடி பண்ணிடுறேன். இவத்தை பாதியை கொடுக்க முடியும்லப்பா, உங்களுக்கு விசாரிக்கும் போது தெரியுது பாதி கொடுக்க முடியும், பாதி கொடுத்துறாங்க. இது ஏன் ரசூலுல்லாஹ்க்கு இந்த வேலை, என்னோட போகலான்னு போகலாம்ல. இதை கூப்பிட்டு ஒருத்தனுக்கு கொடுக்க முடியாதவன் இருக்கிறான், வாங்கணும் நெசந்தான், அவர்த்தையும் அவனை அறிவுரை சொல்லி இல்லாத என்னப்பா செய்யறது, கொடுத்த வாசல் திருப்பி தரலாம் தான் வாங்கினா முடியல, அதுக்கு என்ன பண்றது, நீ வாங்கினதுல பாதியை தள்ளுபடி பண்ணிக்க, நீ கொடுக்கறதுல பாதியை தள்ளுபடி பண்ணிக்க, சண்டை இல்லாம போங்கப்பா. இப்படி எல்லாம் நம்ம ஒரு முஸ்லீமுடைய நடவடிக்கை இருக்கணும். தஅதிலு பைனல் இஸ்னைனி சதக்கா. 2 பேருக்கு மத்தியில நியாயத்தை வழங்குற, நீதி செலுத்துறது, சமரசத்தை ஏற்படுத்தி வைக்கிறது. சமரசம் ஏற்படுத்துறதுக்கு பொய் சொல்லலாம்னு சொல்லக்கூடிய மார்க்கம்ங்க. பொய் எவ்வளவு பெரிய பாவம், பொய்ங்கிறது உலகம் பூரா எல்லாரும் ஒத்துக்கிட்ட பாவம் பொய்ங்கிறது. எந்த மார்க்கமும் பொய் ஒரு பொய் சொல்வது பெரிய சிறப்புன்னு யாருமே சொல்லல, எந்த மதத்திலையும் கிடையாது. மதத்துக்கு அப்பாற்பட்டவர்களும் கூட பொய் வேணாம்னு சொல்லுவாங்க. பொய் சொல்றது இஸ்லாம் மட்டும்தான் பொய்ன்னு சொல்லுங்குது. இஸ்லாம் மட்டும்தான் பொய் சொல்றத அவ்வளவு கண்டிச்சு போட்டு, பொய் சொல்லு 3 நேரத்தில் பொய் சொல்லு அப்படிங்கிறாங்க. லைசல் கذاب அல்லது யுஸ்லிஹு பைனன் நாஸ். மனிதர்களுக்கு மத்தியில சமரசம் ஏற்படுத்த புகுந்திருக்கிறான அவன் எவ்வளவு பொய் சொன்னாலும் அவன் பொய்யன் இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. 2 பேர் சண்டையா இருக்கிறாங்க, பொய் சொன்னா தான் 2 பேரும் சேர்த்து வைக்க முடியும். நம்மளும் பொய் சொல்லுவோம், எதுக்கு,
இந்த 10 வந்து 100 ஆக்குறதுக்கு போய் சொல்லுவோம். 2 பேரும் சண்டையா இருப்பாங்க. போய் உன்னை என்ன சொன்னா தெரியுமா, அவன் 2 சொன்னா நம்ம 10 போட்டு பெருக்கி இன்னும் கொஞ்சம் வெறுப்பை ஏத்துவோம். இவன்ட்ட வந்துட்டு அது மாதிரி சொல்லுவோம். அதுக்கு போய் சொல்லி இருக்கிறோம். அது இருக்க இன்னைக்கு ஏற்படுற சமரசத்தை இன்னும் லேட் ஆக்குறதுக்கு என்ன செய்வோம், போய் சொல்லி இருக்கிறோம். இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னு கேட்டா, சமரசம் ஏற்படுத்துறதுக்காக வேண்டி லைசல் கஸாப் அல்லது யுஸ்லிஹு பைனன் நாஸ், சஹீஹுல் புகாரில இருக்கு ஹதீஸ். அப்ப மனிதர்களுக்கு மத்தியில இஸ்லாக ஏற்படுத்தக்கூடியவன் இருக்கிறான நல்லிணக்கம், அவன் அது சமூக சேவை. நமக்கு இருக்க கூடாது. சமூக சேவை செய்யக்கூடியவன் வந்து பொய்யனே கிடையாது. எவ்வளவு பொய்னாலும் சொல்லலாம். ஒரு ஆள் 2 கட்டும் விருப்பில் இருக்கிறாங்க, இவற்றை போய் என்னப்பான்னு விசாரிக்கிறது. இந்த ஆளை பத்தி நிறைய குறை சொல்லுவாரு. அப்படி கெட்டி வித்து வரணும். நீங்க தாங்க வர தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை எவ்வளவு உயர்வா சொன்னார் தெரியுமா, அப்படி மறைச்சு நம்பிட்டீங்க. அவர் போட்டு திட்டிருப்பாரு. முஸ்தபாவுக்கும் மூசாவுக்கும் சண்டை. முஸ்தபாட்ட முத போவணும். அவர் மூசாவை பத்தி கண்ணா பின்னான்னு சொல்லுவாரு. அதை வாங்கிட்டு மூசாட்ட வரணும். நீங்க தாங்க அவரை பத்தி சொல்றீங்க, அவர் எப்படி உங்களை உயர்வா சொல்றாரு தெரியுமா, தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, அழகா நட்பு இழந்துட்டோம், சைத்தான் பிரிச்சு விட்டாங்க எங்களுக்குள்ள, ரொம்ப வருத்தப்படுறாருங்க அவர் சொல்லணும். இவர் கொஞ்சம் குறை சொல்லுவாரு. இவர் சொன்னது இன்னும் ஒண்ணும் இல்லாம அங்க போய் சொல்லணும். இப்படியா அப்படியா சைத்தான் தான் பிரிச்சு விட்டானோ, அது சேர்த்து வச்சு விடணும். அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்குங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான வேலை. ஜமாத் தொழுகைக்கு நேரமாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில ஜமாத் தொழுகைக்கு நேரம் ஆயிருச்சு. அப்ப கேள்விப்படுறாங்க, குபா இருக்குல்ல, மதீனாவுக்கு பக்கத்துல குபா பக்கத்துல ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல போய் இறங்குறாங்க. மதீனாவுக்கு போக முந்தி ஹிஜ்ரத் போனாங்க இல்லையா, மதீனாவுல முதல்ல நுழைஞ்சிரல, குபாவுல தான் தங்குறாங்க கொஞ்ச நாள். தங்கிட்டு அப்புறமேல தான் மதீனாவுக்கு போறாங்க. அந்த குபாவுல தான் ஃபர்ஸ்ட் பள்ளிவாசல் எழுப்பப்பட்டுச்சு. மஸ்ஜித் நபவிக்கு முந்தி கட்டப்பட்ட பள்ளிவாசல் குபாவுல தான் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்து கொஞ்சம் நேரம் நெருங்கி போச்சு. குபாவுல சண்டைன்னு கேள்வி வருது. அடிச்சுட்டு நிக்கிறாங்க நம்ம ஆளுங்க அப்படிங்கிறாங்க. தொழுகைக்கு நீங்க ஓடுறாங்க. நீங்க பாத்துக்கிறீங்கப்பா, ஜமாத்து நடத்திக்கிறீங்கப்பாண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எதுக்கு ஜமாத்துக்கு வராம இருந்தது இல்ல. எதுக்கு ஓடுறாங்க, நீங்க இந்த வந்துடுறேன், அங்க போய் குபாவுக்கு போயிட்டு வந்துடுறேன் போறாங்க. பக்கத்துல தான் போய் குபாவுல போய் 2 பேரையும் கூப்பிட்டு பேசி, பனு அம்ர் இப்னு அவுஃப் அந்த கூட்டத்தாருக்கு பேரு, குபாவுல இருந்தவங்களுக்கு, அவர்களுக்கு வந்து 2 கோஷ்டியா பிரிஞ்சு போய் அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்புறம் போய் 2 பேசி கீசி 2 பேரையும் சரி பண்ணி இங்க விசாரிச்சு சமரசம் பண்ணிட்டு வர்றாங்க. அதுக்குள்ள தொழுகை டைம் ஆச்சு. வேற ஆளு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இமாமத் செய்யறாரு. ரசூலுல்லாஹ் வந்து பிந்தி அவரை பின்பற்றி தொழுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர் ஜமாத்துக்கு அவர் இமாமை ஏத்துக்கொண்டு அவங்க தொழுது இருக்காங்க. அந்த தொழுகை டைம்லாம் தாண்டி வர்றாங்கன்னு சொல்ல வர்றேன். ஜமாத் டைம்லாம் அப்படி லேட் ஆகி வர்றாங்க. எதுக்கா இந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க? இஸ்லாம் மனிதர்களுக்கு மத்தியில ஒரு நல்லிணக்கம் ஏற்படுவதற்காக வேண்டி. அப்ப இது எதுக்கு இது ஒண்ணு மட்டும் இல்ல, மனுஷனுக்கு நன்மை தெரியுமா, சமுதாயத்துக்கு நல்லது தருமா, எல்லாத்தையும் செய்யணும். பொய் சொல்லியாச்சும் செய்யணுங்கிறாங்க. 3 விஷயத்துல பொய் சொல்லலாம்னு மார்க்கம் சொல்லலங்க. ஒண்ணு வந்து 3 சொல்லி 1 சொல்லி 2 விட்டுருவேன். ஏன்னாடா மத்த 2 இந்த டாபிக் சம்பந்தம் இல்லாதனால. நேத்து சொன்னாக்க ஒருத்தர் கேட்டிருக்காரு, நேத்து இந்த 3 விஷயத்துல மரணத்திற்கு பிறகு நன்மை கிடைக்கும் ஒன்னதானே சொன்னீங்க, மீதி 2 சொல்லல என்று கேட்டிருக்காரு. யாவும் அது கேட்டுக்காரு. சேகருங்கிறவர் கேட்கிறாரு. பாருங்க எவ்வளவு கவனம். அம்மா கூட கேட்கலாம். அவர் கேட்கிறார், முஸ்லிம் இல்லா சகோதரர் மீது 2 விஷயத்தை கேட்கிறாரு. அது மாதிரி இந்த பொய் சொல்றது 3 இருக்குன்னா அதையும் மீதி 2 சொல்லித்தான் வேணும் இருக்கு. அந்த இஸ்லாம் இந்த நல்லிணக்கம்ங்கிற ஒன்னோட விட்டுட்டு மற்ற 2 விட்டுட்டு போயிடுறோம். அது 3 என்னன்னு கேட்டா, நேத்து உள்ள 3 சாலிகா, அதாவது நல்லொழுக்கம் உள்ள ஒரு சந்ததியை வளர்க்கிறான் ஒருத்தன் வைங்களேன். அந்த சந்ததிகள் செய்யற பிரார்த்தனையினால அவனுக்கு நன்மை சேர்ந்துகிட்டே இருக்கும். நான் சாலிகான பிள்ளை சந்ததிகளை பெற்றுட்டு போறேன், அவன் சாலிகான பிள்ளையா வளர்க்கிறான், அவன் பிள்ளைய சாலிகா வளர்க்கிறான்னா, இப்படி நல்லவர்களாகவே நல்ல சந்ததிகள் உருவாவதற்கு அடித்தளம் அமைச்சிட்டு போனான்னு சொன்னா அவர்கள் செய்யற துவாவுனால இவனுக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது ஒண்ணு. அது மாதிரி நிலையான தர்மத்தை ஒருத்தன் செஞ்சுட்டு போறான். நேத்து உள்ள 3ல 1 சொல்லி 2 விட்டுருக்கலாது இந்த கேள்விக்காக வேண்டி. நிலையான தர்மம், ஒரு கிணறு வெட்டிட்டு போறான் ஒருத்தன். கிணறு வெட்டினா அவன் மூத்தா போயிருவான். அதுக்கு பிறகு கிணத்துல தண்ணி குடிப்பாங்க. அப்புறம் 100 வருஷத்துக்கு பிறகு குடிப்பான்.